நாட்டையே உலுக்கிய கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி டெய்லர் ராஜா சமீபத்தில் அரெஸ்ட் ஆகியுள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வரின் சபாஷ் அறிக்கையால் திமுக மீது இஸ்லாமியர்கள் அதிருப்தியில் இருப்பதாக உளவுத்துறை நோட் வைத்திருப்பது ஆட்சியாளர்களை அதிர வைத்துள்ளது. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked நம்பர் 13 by NIRF. கோவை மாநகரில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. 14 இடங்களில் அடுத்தடுத்து நடந்த குண்டு வெடிப்புகளாலும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கலவரங்களினாலும் 58 பேர் இறந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கி சிறையில் அடைத்தது. இந்த நிலையில்தான் யாருமே எதிர்பாராத ட்விஸ்டாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வெடிகுண்டுகளை தயார் செய்து சப்ளை செய்ததாக புகார் சாட்டப்பட்ட டெய்லர் ராஜா என்பவரை அதிரடியாக கைது செய்துள்ளனர் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார். இந்த நடவடிக்கை அரசியல் ரீதியாகவும் முக்கிய பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. டெய்லர் ராஜா கைது பற்றி கோவையில் உள்ள தீவிரவாத தடுப்பு பிரிவினரிடம் பேசினோம். கோவை மாவட்டம் உக்கடம் விலால் எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த சாதிக் ராஜாவை டெய்லர் ராஜா எனவும் வளர்ந்த ராஜா எனவும் அழைப்பார்கள். 1990களில் அல்-உம்மா இயக்கத்தில் இணைந்த டெய்லர் ராஜா தீவிரவாத செயல்களில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக வெடிகுண்டு தயாரிக்க ஸ்பெஷல் பயிற்சி எடுத்து அதில் எக்ஸ்பர்ட்டாகவும் மாறியிருக்கிறார். கோவை குண்டுவெடிப்பிற்கான திட்டமிடலில் டெய்லர் ராஜாவின் பங்கு பெரிது. வள்ளல் நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கேயே வெடிகுண்டுகளை தயார் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்-உம்மா நபர்களுக்கு சப்ளையும் செய்திருக்கிறார். கோவை குண்டுவெடிப்பில் வெடித்த வெடிகுண்டுகளில் பல ராஜாவால் சப்ளை செய்யப்பட்டவை என வலுவான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் கோவையிலிருந்து தப்பி தலைமறைவாகிய ராஜா ஏற்கனவே கோவை ஜெயிலர் பூபாலன் கொலை உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளில் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். இவ்வளவு சென்சிட்டிவான நபரைதான் குண்டுவெடிப்பு வழக்கை விசாரித்த போலீசார் பல வருடங்களாக தேடிக் கொண்டிருந்தார்கள். தீவிரவாத தடுப்பிற்கு என்று புதியதாக எங்கள் டீம் அமைக்கப்பட்ட பிறகு எங்களோடு இணைந்து அவர்களின் தேடுதல் தொடர்ந்தது. கோவையில் கோட்டை ஈஸ்வரர் கோவிலின் முன்பு கார் வெடிகுண்டு வெடித்த விவகாரத்திற்கு பிறகு பழைய தொடர் குண்டு வெடிப்பில் எஸ்கேப் ஆன நபர்களை மிகவும் தீவிரமாக தேட ஆரம்பித்தோம். இந்த நிலையில் வேறு சில பயங்கரவாத செயல்களை செய்ததாக சமீபத்தில் கைதான அபுபக்கர் மற்றும் முகமது அலி யூனிஸ் ஆகியோரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் டெய்லர் ராஜா கர்நாடகாவில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. இந்த தகவலை கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநில உயர்மட்ட காவல்துறைக்கு அனுப்பி அவர்களின் உதவியையும் நாடினோம். நுண்ணறிவு போலீசும் இதில் நுட்பமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார்கள். அதன்படி கர்நாடக மாநிலம் விஜயபுரா பகுதியில் காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வந்த டெய்லர் ராஜாவை மெல்ல நெருங்கினோம். தன் பெயர், உருவம், சொந்த ஊர், பேச்சு வழக்கு உள்ளிட்ட அடையாளங்களை முழுமையாக மறைத்து வாழ்ந்து வந்த அவர் போலீசில் சிக்கிக்கொள்ள நேரிட்டால் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு டேஞ்சரான நபர் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால் பொறுமையாகவே ராஜாவை நெருங்கினோம். விஷயம் அறிந்த ராஜா தப்பிக்க முயற்சித்தார். ஆனால் அவரது மூச்சு கூட தப்பிக்க முடியாதபடி டைட்டாக லாக் செய்தோம். முதலில் தான் டெய்லர் ராஜாவே இல்லை என மிகவும் சாமர்த்தியமாக மறுத்தார். அறிவியல் பூர்வமாக அதனை உடைத்து அவரை கோவைக்கு தூக்கி வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்பொழுது சிறையில் அடைத்து விட்டோம். அவருடன் தொடர்பில் இருப்பவர்கள் குறித்தும் தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். இதோடு நாங்கள் விடப்போவதில்லை. குண்டுவெடிப்பு குற்றத்தில் தப்பிய இன்னொரு பயங்கரவாதியான முஜிபுர் ரஹ்மானை டெய்லர் ராஜா தரும் தகவல்கள் மூலமாக தட்டி தூக்குவதுதான் அடுத்த டார்கெட் என்றனர் விரிவாக.
இந்த கைது நடவடிக்கையானது சில அடிப்படைவாத இயக்கங்களுக்கு கடும் எரிச்சலையும் கோபத்தையும் தந்துள்ளதாம். இதனால் கோவை மாவட்டத்தின் அத்தனை காவல் நிலையங்களையும் உஷார்படுத்தி உச்சக்கட்ட பாதுகாப்பில் வைத்துள்ளது தலைமையிடம். இது இப்படி இருக்க, இந்த அதிரடி கைது நடவடிக்கையை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடுப்பு படையினர் சமீபத்தில் 3 முக்கிய பயங்கரவாதிகளை கைது செய்துள்ளனர். சபாஷ் என பாராட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார் முதல்வர். முதல்வரின் இந்த பாராட்டிற்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். நாட்டில் எங்கு குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தாலும் இஸ்லாமியர்கள் அனைவரையும் பயங்கரவாதிகள் போல் நடத்துகிறது மத்திய பாஜக அரசு. ஏற்கனவே NIA-வை வைத்துக்கொண்டு கோவை இஸ்லாமியர்களை துளைத்தெடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் சிறுபான்மையினரின் காவலனாக பார்க்கப்படும் திமுகவின் தலைவரான முதல்வர் இப்படி அறிக்கை விட்டிருப்பது மத்திய அரசு எங்களை இன்னும் அடக்கி ஆள்வதற்கு தூண்டுகோலாக அமைந்துவிடும் என்று ஆதங்கப்பட்டிருக்கின்றனர். மைனாரிட்டி வாக்கு வங்கியின் இந்த ஆதங்கத்தை திமுகவிற்கு எதிராக சிலர் மூவ் பண்ண ஆரம்பித்திருப்பதுதான் அடுத்த ட்விஸ்ட். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL 19. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 13 by NIRF.